ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மேரேஜ் மேட்சிங். இந்த மேரேஜ் மேட்சிங்கில் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம், முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ஸ்டார்ஸ் வந்து மேட்ச் ஆகும், எந்தெந்த ஸ்டார்ஸ் எந்த மாதிரியாக மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு தகவல் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை நோட் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து யாராவது கேர்ள் ஆர் பாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சில நட்சத்திரங்கள் நல்லா பொருத்தக்கூடியதாக இருக்கும், ஒரு சில நட்சத்திரங்கள் பொருந்தாததாக இருக்கும். அது என்னங்கிறத பார்த்து உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அஸ்வினி அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம். இதில் மொத்தம் 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதங்களுமே ஒரே ராசியில், மேஷ ராசியில் தான் அடங்க போகுது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் கேதுவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மேட்சபிளான ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு நல்லா பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களில் 9 கோள்களும் 27 நட்சத்திரங்களை பிரிச்சுக்கிறாங்க. ஈச் 3, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அஸ்வினி அப்படிங்கிறது வந்து கேதுவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதுக்கு பொருந்தக்கூடிய முதல் 3 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனுடைய பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல பொருந்தக்கூடிய ஸ்டார்ஸாக அமையும் இயற்கையாக. ஸோ அஸ்வினியில் பிறந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சுக்கரனுடைய இந்த 3 நட்சத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அந்யூன்யமான உறவு ஏற்படுறதுக்கும் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அடுத்தது, இந்த கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஸ்டார் இன்னும் நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி கொடுக்கும்? ராகுவுடைய 3 ஸ்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து திருவாதிரை, ஆருத்ரான்னு சொல்லுவோம். இன்னொரு நட்சத்திரம் வந்து சுவாதி, இன்னொன்று சதயம். இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம மேட்சிங் எடுத்தோம்னா இந்த மேட்சிங்க்கு இது மேட்ச் ஆகும். ஸோ அஸ்வினியில் பிறந்த யாராக இருந்தாலுமே கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு ராகுவுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு ஆண் அல்லது பெண்ணை நீங்கள் வந்து இணைக்கலாம், மேட்ச் பண்ண முடியும். அப்படி மேட்ச் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். அதேமாதிரி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல், நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டார் வந்து நல்லா மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள குருவுடைய நட்சத்திரங்களும் இந்த பொருத்தத்துக்கு ஏற்புடையது. ஓகே, இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களுமே அஸ்வினிக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். ஓகே, இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் க்ரோத், பிஸ்னஸ் க்ரோத், கெரியர் க்ரோத் அண்ட் ஃபினான்ஷியல் க்ரோத். இந்த க்ரோத்துக்கு இந்த ஸ்டாரோட காம்பினேஷன்ஸ் ஹைலி பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் அடுத்த ஒரு 3 ஸ்டார்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேதுவுடைய அஸ்வினிக்கு வேறு என்ன 3 நட்சத்திரங்கள் நல்லா பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இனி வரக்கூடியதும் நல்ல பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு நியூட்ரல் மேட்சிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரல் மேட்சிங் அப்படிங்கிற ஸ்டார் வரிசையில் நம்ம பார்க்கும்போது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் ஒரு நியூட்ரல் மேட்சிங் கொடுக்கும். 50% நல்லா பொருந்தக்கூடியதாக இருக்கும், மீதி 50% ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ் தான் இருக்கும். ஒருவேளை ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய 3 ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், அதே மாதிரி திருவோணம். இந்த நட்சத்திரங்களை வந்து அஸ்தம் கொஞ்சம் பொருந்தாது, ஏன்னா ராசிக்கே அது மேட்ச் ஆகாதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மீதி 2 நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதில் உள்ள பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருந்தால் யூ கேன் கோ ஹெட். அடுத்தது வந்து நம்ம சாட்டர்னுடைய நட்சத்திரங்கள், சனி கிரகத்துடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் எந்த வகையில் பொறுத்தோம், இதுவும் ஒரு நியூட்ரல் மேட்சிங் தான். ஸோ பூசமும் உத்திரட்டாதியும் வந்து ஒரு நியூட்ரல் மேட்சிங் கொண்டு வரும். இதில் வந்து நீங்கள் அனுஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பொருத்தத்துக்கு எடுத்துக்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருக்குது அஸ்வினிக்கு. நட்சத்திர பொருத்தத்துக்கு வகையில் அது பரவாயில்ல. அடுத்து வந்து இதில் பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 நட்சத்திரம் வந்து ரஜ்ஜு பொருத்தமே இருக்காது. அதில் நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேவதி. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரமான ரேவதி. அதே மாதிரி புதனுடைய இன்னொரு நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை. இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாது, ரஜ்ஜு பொருத்தமும் ஏற்படாது. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமும் பொருந்தாது. ஏன்னா ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சகோதரத்துக்கு உடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அஸ்வினி ஸ்டாருக்கு நம்ம என்னென்ன ஸ்டார்ஸ்லாம் மேட்ச் ஆகுது, அது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, எந்த ஸ்டாரை கல்யாணம் பண்ணால் ஹாப்பியாக இருப்பாங்க, எந்த ஸ்டாரை கல்யாணம் பண்ணும்போது க்ரோத் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணோம்.
ஸோ அடுத்து உள்ள ப்ரோக்ராமில் நம்ம வந்து பரணி நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் பொருந்தக்கூடிய ஸ்டார்ஸாக இருக்கிறத பார்ப்போம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் அதில் பாருங்கள். இதில் மேலும் இதில் மேரேஜ் மேட்சிங்கை பற்றி தகவல் தெரியணும்னா என்னோடய வெப்சைட் astrosara.com www.astrosara.com அப்படிங்கிற வெப்சைட்டை வியூ பண்ணுங்கள். அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.